Hi everyone, welcome to TNPC Kingdom. So previous video கான homework sumக்கான solution வந்து இப்போ பார்க்கலாம். So first question என்ன கொடுத்திருக்காங்க? A can complete a piece of work in 35 days. If B is 40% more efficient than A, then in how many days will B complete the work? A என்பவர் ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். B ஆனவர் A ஐ விட 40% கூடுதலாக திறன் வாய்ந்தவர் எனில் B ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 35 நாள் வேலை செய்கிறாங்க, பி வந்து ஏவோட 40% அதிகமாக எஃபிஷியண்ட்டாக இருக்காங்கன்னா, திறமையாக இருக்காங்கன்னா, பி வந்து எவ்வளோ நாளில் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, எஃபிஷியன்ட் டைப் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், ரேஷியோவில் எழுதுவோமா. ஸோ ஏ பி. ஸோ ஏ வந்து 100% ஒர்க் பண்ணாங்கன்னா, பி வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா 40% வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக 140% வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ரேஷியோ பார்க்கணும். ஸோ 100/140, 0 0 கேன்சல் ஆகிடும். 2 5s are 10, 2 7s are 14. அப்போது இதோட ரேஷியோ எவ்வளோ, 5:7. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஏ வந்து 35 நாள் பண்ணுறாங்க, பி வந்து எவ்வளோ நாள்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பி வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ 5 × 35 = 7 × எக்ஸ். ஸோ 5 × 35, ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 7 வந்து இந்த சைடு வந்துடுமா. ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷன் ஆகும், வகுத்தல் பண்ணுவோம். ஸோ 5 × 35 / 7. ஸோ 7 வாய்ப்பாடில் 35 எத்தனாவது வாட்டி வரும், 5 வாட்டி வரும். ஸோ 5 5s are 25. ஸோ பி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 25 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். A can complete a piece of work in 20 days and B can complete it in 25 days. If they both do the work together and earn rupees 3600, then A share in the amount. A ஒரு வேலையை 20 நாட்களிலும் B அதை 25 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 3500 ஈட்டினால் அத்தொகையை A இன் பங்கு. ஸோ ரெண்டு பேரும் ஏவும் பியும் வேலை செய்கிறாங்க. ஏ வந்து 20 நாள்லையும் பி வந்து 25 நாள்லையும் வேலை செய்கிறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சு 3600 சம்பாதிச்சாங்கன்னா அதோட ஏவோட ஷேர், ஏவோட பங்கு வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேஸ் கொடுத்துருக்கோன்னா நம்ம எல்சிஎம் மெத்தடே போகலாம். ஸோ 20க்கும் 25க்கும் எல்சிஎம் பார்க்கணும். ஸோ 20க்கும் 25க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா 5 4s are 20, 5 5s are 25. நெக்ஸ்ட்டு எதுலேயும் போவார். ஸோ 5 × 4 × 5, அப்போ 25s are 100. ஸோ மொத்தம் எவ்வளோ பைக்ஸ் இருக்குது, 100 பைக்ஸ் இருக்குது. ஸோ ஏ வந்து 100 பைக்கை வந்து 20 நாளில் முடித்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பைக் முடிப்பாங்க, 5 பைக் முடிப்பாங்க. ஸோ 5 bikes per day. நெக்ஸ்ட்டு பி வந்து 100 பைக்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 25 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 25 4s are 100, ஒரு நாளைக்கு 4 பைக் வந்து பண்ணுவாங்க. ஸோ 4 bikes per day. நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சு 3600 சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி எழுதுவோம், A + B. ஸோ ஒரு பைக்கோட வேலை தெரியாது. ஸோ X = 3600. ஸோ ஒரு பைக்குக்கு அவங்க எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போது ஏவும் பி ஆட் பண்ணால் 9x = 3600. அப்போது எக்ஸோட வேல்யூ வேணும்னா 9 வந்து கீழே வந்துடுமா. ஸோ x = 3600 / 9. ஸோ டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வரும், 9 4s are 36. ஸோ 400. ஒரு பைக்குக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 400 கொடுக்குறாங்க. அப்போது இங்கே என்ன, ஏவின் பங்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ஷேர் வந்து ஏ வந்து எவ்வளோ பைக் பண்ணுறாங்க, 5 பைக் பண்ணுறாங்க. ஒரு பைக்குக்கு 400, 5 பைக்குக்கு 2000. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ 2000 rupees வந்து ஏ வந்து ஷேர், ஏவோட ஷேர். ஸோ இதோட ஹோம்ஒர்க் சம் முடியுது. நெக்ஸ்ட்டு டைப் வந்து ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட். ஸோ இந்த மாடலில் வந்து சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மேன் டேக் 10 days and woman take 6 days to complete a piece of work. After both of them have completed the work together for 3 days, the woman leaves. In how many days will the man complete the remaining work? ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 10 நாட்களும் ஒரு பெண்
6 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு பெண் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆண் 10 நாளும் ஒரு பெண் 6 நாளும் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து செஞ்சால் 3 நாளில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உமன் லீவ் ஆகுறாங்க. அப்போது மேன் எவ்வளோ ரிமைனிங் ஒர்க் மீதமுள்ள வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். டேஸ் கொடுத்துருக்கனால நம்ம எல்சிஎம் மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, எல்சிஎம் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்க எல்லா நாட்களுக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 10 and 6 நம்ம அந்த 3 எடுக்க மாட்டோம். ஏன்னா அதில் செஞ்சதுக்கப்புறம் பெண் விலகுறாங்க. ஸோ விலகிறதுல அந்த இதுவும் எடுக்க மாட்டோம். ஸோ 2 5s are 10, 2 3s are 6. அப்போ 2 × 5 × 3 மல்டிப்ளை பண்ண என்ன ஒரு 2 5s are 10, 10 3s are 30. ஸோ டோட்டலாக 30 பைக் இருக்குது. ஸோ ஏ 30 பைக்கை எத்தனை நாளில் பண்ணுறாங்க, 10 நாளில் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 3 பைக் பண்ணுவாங்க, 3 bikes per day. பி 30 பைக்கை 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 5 பைக் பண்ணுவாங்க. ஸோ 5 bikes per day. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2 பேரும் 3 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் பெண் சென்று விடுகிறார். ஸோ அப்போ அந்த 3 நாளில் எவ்வளோ பைக் முடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ A + B × 3. ஸோ 5 + 3 8, 8 × 3 24 பைக்ஸ். ஸோ டோட்டலாக அவங்க எவ்வளோ பைக்ஸ் முடிச்சிருக்காங்க, 24 பைக் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரிமைனிங் பைக்கை தான் அந்த ஆண் செய்கிறாங்க. ஸோ ரிமைனிங் பைக்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ரிமைனிங் பைக் equal to 30 minus 24. ஸோ 30லேருந்து 24 போச்சுன்னா என்ன ஆகும், 6 பைக்ஸ். ஸோ அப்போ மென் 6 பைக் பண்ணுறாங்க. எவ்வளோ டேஸ் கண்டுபிடிக்க, ரிமைனிங் டிவைடட் பை ஏ. ஸோ ஏ ரிமைனிங் எவ்வளோ பைக் இருக்குது, 6 பைக் இருக்குது. ஏ ஒரு நாளைக்கு 3 பைக் பண்ணாங்கன்னா 6 பைக் எத்தனை நாள் பண்ணுவாங்க, 2 நாளில் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி 2 days. ஸோ இங்கே மேனை ஏவாகவும் உமனை பியாகவும் வச்சு நம்ம சம் கம்ப்ளீட் பண்ணுறோம் ஈஸியாக இருக்கிறதுக்கோசம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கேன் டூ a piece of work in 18 days and B can do the same piece of work in 15 days. If B does the work in 10 days and then leaves, in how many days will A alone complete the remaining work? A என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வார். B அந்த வேலையை 10 நாட்களில் செய்துவிட்டு விலகிறார் எனில் A மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஸோ கொஷினை என்ன கொடுத்துருக்காங்க, ஏ 18 நாள்லையும் பி 15 நாள்லையும் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. பி 10 நாள் மட்டும் செஞ்சுட்டு லீவ் ஆகுறான்னா அப்போ ஏ மட்டும் ரிமைனிங் ஒர்க் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது எல்சிஎம் எத்தனை மாதிரியே போகலாம். ஸோ கொடுத்துருக்க எல்லா நாட்களுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 18க்கும் 15க்கும் எடுக்கணும். பி 10 நாட்களுக்கு எடுக்கக்கூடாது, ஏன்னா அது விலகுறாங்க, அதனால் எடுக்கக்கூடாது. ஸோ 3 6s are 18, 3 5s are 15. நெக்ஸ்ட்டு 6 1s are 6, 5 அப்படியே வரும். ஸோ ரிமைனிங் 3 × 6 × 5. ஸோ 3 6s are 18, 18 5s are 90. ஸோ டோட்டலாக எவ்வளோ பைக்ஸ் இருக்குது, 60 பைக் இருக்குது. நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ 90 பைக்கை 18 நாளில் செஞ்சாங்கன்னா அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ பைக் பண்ணுவாங்க, 9 10s are 90, 9 2s are 18, அப்புறம் 2 5s are 10. ஸோ 5 பைக்ஸ் பெர் டே அவங்க பண்ணுவாங்க. பி 90 பைக்கை 15 நாளில் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 3 5s are 15, 3 3s are 9, பேலன்ஸ் 0, 3 5s are 15. ஸோ 5 6s are 30. அப்போது 6 பைக் பெர் டே அவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, பி அந்த வேலையை 10 நாட்களில் செய்துவிட்டு விலகிறார். பி என்ன பண்ணாங்க, 10 நாள் தான் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 6 பைக் பண்ணாங்கன்னா 10 நாளைக்கு எவ்வளோ பைக் பண்ணுவாங்க, 60 பைக் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் பைக் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஏவோட மீதி வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரிமைனிங் பைக் கண்டுபிடிக்க டோட்டல்லேருந்து அந்த பி மைனஸ் பண்ணோம்னா 90 - 60 30 பைக்ஸ் ரிமைனிங் இருக்கும். ஸோ அந்த 30 பைக்ஸை தான் ஏ எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ரிமைனிங்
remaining bike divided by A. ஸோ 30 டிவைடட் பை ஏ ஒரு நாளைக்கு 5 பைக் பண்ணுறாங்க. அப்போ 30 பைக் எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க? 6 நாளைக்கு பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி 6 days. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? போத் A and B are doing a piece of work. A can complete a work in 12 days. B can complete the same work in 20 days. A and B both work together for 3 days and then left him. In how many days will B complete the remaining work? A மற்றும் B இருவரும் ஒரு வேலையை செய்கின்றனர். A 12 நாட்களிலும் அவ்வேலையை முடிக்க முடியும். B ஆனவர் அதே வேலையை 20 நாட்களில் முடிக்க முடியும். A B இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் A அவரை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை B எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுறாங்க. A 12 நாளில் வேலை பண்ணுறாங்க. B 20 நாள் வேலை பண்ணுறாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து 3 நாள் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது A லெஃப்ட் ஆனாங்கன்னா B ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் மெத்தடில் கொடுத்துருக்க எல்லா நாட்களுக்கும் எல்சிஎம் எடுப்போம். அந்த லெஃப்ட் தவிர விலகி விடுகிறா தவிர மீதி எல்லா நாட்களுக்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஸோ எல்சிஎம் ஆஃப் எதுக்கு 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 12 and 20. ஸோ 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வருமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எல் ஷேப் போட்டுக்கலாம். ஸோ 12 20. ஸோ 2 டேபிளில் போட்டோம்னா 2 6 are 12, 2 10s are 20. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் போட்டோம்னா 2 3s are 6, 2 5s are 10. ஸோ இதுக்கு மேலே 3 5 அதே தான் வரும். 2 into 2 into 3 into 5. ஸோ அப்போ 2 2s are 4, 3 5s are 15. 15. ஸோ 15 into 4ஓட வேல்யூ 60. ஸோ டோட்டலாக எவ்வளோ பைக் இருக்குது? 60 பைக் இருக்குது. ஸோ ஏ 60 பைக்கை 12 நாளில் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 6 2s are 12, 6 1s are 6 0. ஸோ 2 5s are 10. ஸோ ஒரு நாளைக்கு 5 பைக் பண்ணுவாங்க. 5 bikes per day. பி 60 பைக்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 20 நாளில் முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 பைக் பண்ணுறாங்க. 3 bikes per day. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ பைக்ஸ் முடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்கணும். ஸோ A + B into 3 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ ஆட் பண்ணோம்னா இங்கே 3 வரும். 5 + 3 8, 8 into 3, 8 3s are 24. ஸோ டோட்டலாக 24 பைக் அவங்க செய்கிறாங்க. அப்போ ரிமைனிங் பைக்கை தான் பி ஏ லெஃப்ட் ஆகிறப்போ ரிமைனிங் பைக் பி செய்கிறாங்க. அப்போது ரிமைனிங் பைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டோட்டல்லேருந்து கிடைச்ச வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் எவ்வளோ? 60 பைக்கில் 2 பேரும் சேர்ந்து 24 பைக் முடிச்சிருக்காங்க. அப்போ ரிமைனிங் பைக் எவ்வளோ இருக்கும்? 36 பைக் ரிமைனிங் இருக்கும். ஸோ அப்போ அந்த 36 பைக்கை தான் பி எத்தனை நாள் முடிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டேஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? ரிமைனிங் டிவைடட் பை பி. ஸோ 36 பைக்ஸை பி ஒரு நாளைக்கு 3 பைக் பண்ணுறாங்கன்னா அப்போ 36 பைக் எத்தனை நாள் பண்ணுவாங்க? 12 நாளில் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 12 days. ஆப்ஷன் சி 12 days. ஸோ இதோட இந்த மாடல் சம்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாடலுக்கான ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.